அபிநயத்தோடு நாட்டியம் மிக மிக பிரமாதம். நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறைவில்லாமல் நாம் ஆட்சி நடத்தி வருகிறோம். ஆனால் நம்முடைய விஜயபுரி நாட்டில் இதுவரையும் குறை என்பதே முறையிட்டு பார்த்தாலும் கிடையாது. நாட்டு மக்களை முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே குறையா எங்கே கொலை யார் பாண்டவர் யார் தெரியுமா? யாரு? ஏகாலி என்னோட கொலை செய்யப்பட்டது. கொலை செய்தவன் யார் தெரியுமா? கொலை செய்தவன் யார்? யாரு தெரிஞ்சா? தன்னுடைய மகனாகவே இருந்தாலும் மடிக்க வேண்டிய தந்தையை கொடுத்தே தீர்வேன். ஒரு சொல்லு மாறவே மாட்டேன். சத்தியம் என்னடா இது? தளபதியா சொல்வது உண்மையா? இந்த கொலையா நீதிமன்றம் கொண்டு வந்து விட்டார்கள் தந்தையே. நான் எந்த கொலையை செய்யவில்லை அப்பா. செய்யாத தவறை செய்யாத என்று கொண்டு வந்திருக்கிறார். அவர் செய்யாத தவறை செய்தார் என்று நீதிமன்றம் கொண்டு வந்திருக்கிறீர்களே, எதற்கு? கொலை செய்ய சொல்றாரு, நான் கொலை செஞ்சு சொல்றேன் அப்படின்னா என்னுடைய வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இல்லை, அவனுக்கு என்னுடைய மகத்தான் இந்த கொலை செய்தார் என்று சாட்சி என்ன? மாண்டு போன வந்தகச்சி விஜயா. ஆமா, நீ யார்? எங்க இருந்து வருகிறாய்? எங்க தளபதியார் சொல்வது அத்தனை உண்மையா? மன்னா, நான் இது விஜயபுரி நாட்டை சேர்ந்தவள், யாகாலி குடும்பத்தில் பிறந்தவள். பெயர் தான் விஜயா. சரி மன்னா, எனக்கு நீதி வேண்டும் மன்னா, நீதி வேண்டும். அப்படி என்றால் மன்னா, என்னுடைய அண்ணனை கொலை செய்து யார் தெரியுமா? இருக்கின்ற மகன் விஜயன் தான். உனக்கு நீதி யார் வழங்குகிறேன்?
உருமை என்பேன். சாவது ஒரு முறை உனக்கென சாவது பெருமை என்பேன். நாடும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடம் செய்யும் லீலை. தேடி வந்த வேலை வேடம் செய்யும் லீலை. சிறகுகள் உடைந்ததடி உறுதியில் நனைந்ததடி உயிரே உயிரே. அட பாவி, ஒரே மகன், ஒப்பற்ற மகன், ஆசிரிய மகன், அன்பு மகன் வளர்ந்து விட்டான். இந்த நாட்டை சரிபாதியாக கொடுத்து மணிமணி சுட்டி கற்குழியை பார்க்க வேண்டும். மனக்கோட்டை கட்டினேன், கொலையாளியாக வந்திருக்கிறாய். நான் பாவி. பெற்றால் கோசலை வளர்த்தால் கைகை. வளர்த்த பாசத்திற்காக காட்டுக்கு சென்றான் ராமன். இப்பேற்பட்ட பரம்பரை வந்தவனப்பா. நாடா இப்பேற்பட்ட தவறு செய்திருப்பேன். அப்பேற்பட்ட நல்லவன் பெயர் சொல்லுகிறாய் நாடோடி. பசுவை கொன்றை கன்றை கொண்டாடே தன் மகன் என்று கூட பாராமல் ஏற்காலிட்டு நீதி வழங்கினானே மறுநீதி சோழன். அவருடைய பரம்பரையில் வந்தவன்டா. அந்த வழியிலே வந்தவனி அவர்களை பத்தி பெருமையாக நம்ம பக்கம் கொலை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவன் உத்த பக்கம் அவனை அடிக்காதீங்க. பெத்த வயிறு பாத்தி அறியுதுங்க. ஐயோ 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 ஐயோ. புள்ளைய பெற்று வச்சு மாபெரும் சபையில நான் அசிங்கப்படுத்திட்டேன். கொலையாம செய்ய மாட்டான். செஞ்சிருக்க மாட்டாங்க. பாரு, நாடே கேவலமா தூத்துது என்ன தளபதியாரே. இந்த குற்றத்தை செய்தவன் என்னுடைய மகனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தண்டனை தான். நாளை காலை 4 மணி அளவிலே இவனை தூக்கிட வேண்டும். கொடுத்து விட்டேன். அப்பா துணிந்தவனுக்கு தூக்கு மேலும் ஒரு பஞ்சமத்து என்பார்கள். அப்படி இருக்க சொல்கிறேன் கேளுங்கள். செய்யாத குற்றத்திற்காக கோவலனை கொன்றான் பாண்டி நாட்டு மன்னன். தவறான தீர்ப்பு வழங்கியதற்காக மதுரையை பற்றி எரிந்தது. ஓ, நீதியமா சொல்லிவிட்டால் இந்த வார்த்தையை கேட்டு நானும் என் நாடும் இறந்து விடும். சாபமா சாபம். அடிக்காதீங்க. இறக்கத்து மகன் சொல்லாதே, மகன் சொல்லாதே. கொடுத்தது கொடுத்ததா.